இந்த ஸ்பாஞ்ச் தோசை பண்ணுறதுக்கு நான் அரை கப் ரவையை வந்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ரவைக்கு 1 இன்ச் அளவுக்கு மேலே இருந்தால் போதும். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு அவலையும் நான் 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அவல் ஊற வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் 1/4 கப்லேருந்து அரை கப்புக்குள்ளே சேர்க்கணும். இப்போ இந்த ஊற வச்ச ரவையும் அவலையும் வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், கெட்டி தயிர். தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. ஸோ இப்போ அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நான் ஊற்றும் போது பார்த்தாலே தெரியும், தோசை மாவு மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து நீங்கள் எப்போ தோசை ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் போடணும். சப்போஸ் நீங்கள் லேட்டாக ஊற்ற போகிற மாதிரி இருந்தாக்கா போடாதீங்க. எப்போ ஊற்ற போகிறீங்களோ அப்போ போட்டுக்கோங்க. இப்போது கல் காஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுற போல் ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதுலேருந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு பக்கம் நல்லா கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா தோசை வருது பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்பாஞ்ச் தோசை ரெடி. இட்லி தோசை மாவு இல்லாதப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டிஃபன் பண்ணிடலாம். கூடவே ஏதாவது ஸ்பைஸியான சட்னி இல்லை சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.